சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். 4 ஏக்கரிலே பங்களா கட்டும் எடப்பாடி. வெளியான வீடியோ ஆதாரம். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பல கோடி ரூபாய் மதிப்பில் மகன் மிதுன் பழனிசாமி மற்றும் மனைவி ராதா பழனிசாமி பெயரிலே எடப்பாடி வாங்கி குவித்துள்ள சொத்துக்களுடைய ஆதாரம் என்பது வெளியாகி இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் நாசியனூர் பகுதியில் 4 ஏக்கரிலே ஒரு சொகுசு பங்களா ஒன்று கட்டப்பட்டு வருகிறதாம். நிலத்தை சுற்றி 15 அடிக்கு சுவர் கட்டி மிகவும் ரகசியமாக அந்த பங்களாவை கட்டி கொண்டிருக்கிறார்களாம். யாரோட பங்களாவாக இருக்கும் என்று அந்த பகுதியில் விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமி பெயர் தான் அடிபட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விசாரித்த போது தெரிந்த விஷயம், இது 4.25 ஏக்கரில் இந்த இடம் என்பது அவர்கள் பூர்வீக சொத்து என்பது கிடையாது. இந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதத்தில் தான் இந்த பத்திரப்பதிவு வந்து இடத்திற்கான நடத்தப்பட்டிருக்கு. பல கோடி ரூபாய் சொத்து மிதுன் பழனிசாமி மற்றும் ராதா பழனிசாமி பெயரில் ஆகியோர் பெயரிலே பதிவு செய்யப்பட்டது அம்பலமாகி இருக்கிறது. மிதுன் மற்றும் ராதா பழனிசாமிக்கு இத்தனை கோடி பணம் எங்கிருந்து வந்தது? அப்படி அவர் என்ன தொழில் செய்கிறார் என மிதுன் பழனிசாமி அவர்களை பார்த்தால், இதுபோக இந்த 4.25 ஏக்கருக்கு அருகாமையில் ஒரு பெரிய தோட்டத்தையும் வாங்கி எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் ஏடி சசிபிரபு அப்படிங்கிற நபர். இவர் தற்போதைக்கு கொங்கு பகுதியில் எடப்பாடி பழனிசாமியுடைய கலெக்ஷன் ஏஜென்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் செலவிற்காக கிடைத்த பணத்தை தன் மகன் மற்றும் மனைவி பேரில் எப்படி எல்லாம் அரசை குழப்பி நிலம் வாங்கி குவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் தேர்தலானது 19 ஏப்ரல் 2022 நடந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் வெளியாகிறது. 3 ஜூலை 2024 அன்று நாச்சினூர் ரோபின் ரிலாக்சன் என்ற இரு நபர்களிடம் 1 ஏக்கர் 76 சென்ட் மற்றும் 1 ஏக்கர் 73 சென்ட் அளவான நிலங்களை மிதுன் பழனிசாமி பெயரில் ஒரே நாளில் சந்தை மதிப்பை விட பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறார்களாம். பிறகு சரியாக 1 வருடம் ஆகும் சமயத்தில் ரோபினிடம் வாங்கிய நிலத்தை 23 ஏப்ரல் 2025 அன்று ஒரு பகுதி 45 சென்ட் எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதா பழனிசாமி பெயருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பின்பு 7ஆம் தேதி மே 2025 மீண்டும் ஒரு பகுதி 65 சென்ட் மகனிடம் இருந்து மனைவி பெயரில் மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த 1 மாதம் கழித்து 13 ஜூன் 2025 அன்று அடுத்த பகுதி 35 சென்ட் ராதா பழனிசாமி பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோக அந்த ரிக்சன் என்ற நபரிடம் இருந்து மிதுன் பெயருக்கு வாங்கிய நிலத்தில் ஒரு பங்கு 70 சென்ட் 13 ஜூன் 2025 அன்று ராதா பழனிசாமி பெயருக்கு மாற்றிருக்காங்க. இது இன்னும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது மொத்த நிலத்தையும் சுற்றி 15 அடிக்கு மேல் சுவர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி. அதன் உள்ளே மிகப்பெரிய மாட மாளிகை கட்டும் பணியை தொடங்கி இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் புகைப்பட ஆதாரங்கள் மிக விரைவாகவே இணையதளங்களிலே வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்குரிய ஆதாரங்கள் என்பது வெறும் தகவலாகத்தான் இருக்கிறதே தவிர அதற்குரிய ஆதாரங்கள் என்பது பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாரம் வெளியாகல அப்படின்னே கூட சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அந்த பகுதி மக்கள் சொல்வது எடப்பாடி பழனிசாமியுடைய பங்களா தான் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.